அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் மத்தியில் இருக்கிறேன். என்னுடைய பாலிசி என்னன்னா, ஆத்துமாக்கள் இருக்கிற வரை, ஊழியம் இருக்கிற வரை ஊழியன் அங்கே இருக்க வேண்டும். அதுதான் பிரின்சிபல். இது நான் எங்கே படிச்சுக்கிட்டேன்னா, ஓரல் ராபர்ட்ஸ் ஐயாவுடைய மினிஸ்ட்ரியில் படிச்சுக்கிட்டேன். டு எக்ஸ்பெக்ட் த மிரக்கல் அப்படின்ற புத்தகம் என் கையில் 19 வயசில் கிடைக்குது. 19 வயசு. அந்த புத்தகத்தை படிக்கும் போது ஓரல் ராபர்ட்ஸ் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு ஹீலிங் கிஃப்ட் கேட்குறாரு. ஒரு பெரிய ஊழியத்தை, வல்லமையான ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கொடுத்த கண்டிஷன் நிறைய கொடுக்குறாரு. பரிசுத்தம், ஜபஜீவியம், ஹானஸ்டி, உண்மை, உக்ரானத்துவம், இதெல்லாம் கொடுக்குறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக உக்ரானத்துவத்தில் கொடுத்தது என்னன்னா, கடைசி ஆத்துமா இருக்கிற வரைக்கும் நீ நின்று ஜெபிக்கணும். அப்போ தான் உன் மேலே அந்த கிருபை வேலை செய்யும். இதுதான் ஆண்டவர் சொன்ன கண்டிஷன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் இதெல்லாம். அப்போ ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட் ஒரு கல்யாண மண்டபத்தில் கூட்டம் போகிறார். சபையில் ஒரு 5-10 பேர் தான் இருப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் நிரம்பணும் அப்படின்றார். கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நிரம்பிடுது. கல்யாண மண்டபத்துக்கு செலவுக்கு தேவையான பணம் ஆண்டவர் காணிக்கையில் கொடுக்கணுன்றார். கரெக்டாக வாடகை கட்டுற அளவுக்கான பணமும் அந்த காணிக்கையில் வருது. அதில் அவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. ஒரு பைபிள் மிரக்கல், பைபிளில் நடந்த ஒரு மிரக்கல் இன்னைக்கு கூட்டத்தில் நடக்கணும் அப்படின்னு. ஒரு சூம்பி போன கைகளை உடைய ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்குனதை போல இவர் போய் கீழே இறங்கி அந்த மனுஷனுக்கு ஜெபிக்கும் போது ஹீல் ஆயிடுறான். அதான் ஃபஸ்ட்டு மிரக்கல் அவருடைய ஊழியத்தில். ஒரே சந்தோஷம், ஒரே குஷி. அப்போ என்ன, ஒரு 100 பேருக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நினச்சாராம் ஹீலிங் மினிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக போகுது அப்படின்னு. அடுத்தது அவருடைய குரூசைட்ஸுக்கு ஒரு மீட்டிங்க்கு 20,000 பேர் 30,000 பேர் வர ஆரம்பித்தாங்க. அந்த 30,000 பேரில் அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு லைனில் 2 கிலோமீட்டருக்கு நிற்பாங்களாம். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் நிற்கும். வாக்கிங் ஸ்டிக்கு, ஸ்ட்ரெச்சரில், வீல் சேரில் எல்லாம் நிற்பாங்களாம். ஒருத்தருக்கு ஜெபிக்கிறதுக்கு குரூசைடு முடிஞ்சு 1 வாரம் அந்த ஊரில் தங்கி அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாரா, முடியல ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்கு என்னான்னு சொல்லி இந்த ஊழியத்தை கொடுத்தேன். கடைசி ஆத்துமா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், நின்று ஜெபிக்கிறேன்னா உனக்கு இந்த கிருபையை கொடுக்குறேன். இந்த புத்தகத்தை வாசித்த போது என் உள்ளத்தில் நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆமேன். அப்போ எனக்கு ஒரு ஈக்காக்கா கூட தெரியாது, யாருமே எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட சொன்ன கடைசி சோல் இருக்கிற வரைக்கும் நான் நின்று ஊழியம் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு. அதை இன்றைக்கு ஆண்டவர் கிருபையில் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன பிரின்சிபல்னா, பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே, பாத்திரம் இல்லை என்ற உடனே எண்ணெய் நின்றது. திஸ் இஸ் வாட் த பிரின்சிபல் ஆஃப் அனாயிண்டிங். அபிஷேகம் எப்படி கிரியை செய்யும்னா, அங்கே பாத்திரம் இருக்கிற வரைக்கும் அதற்கு தேவையான எண்ணெய் சுரந்து கொண்டே இருக்கும். இதுதான் பிரின்சிபல். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் திருப்பி கொள்ள போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்துக்கு விரைந்து வந்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ரொம்ப அழகாக 10ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்க போகிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டாபிக்கையே தொடங்குறார் அந்த இடத்துல.
என்ன மாதிரியான ஒரு டாப்பிக்கை தொடங்குறாரு அப்படின்னா, பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. இங்கே பவுல் எழுதும் போது பிசாசுகளோடு எதிர்த்து நிற்க அப்படின்றது எழுதுறதை விட தந்திரங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். டிசீவிங், வஞ்சிக்கிற தந்திரங்கள் உண்டு. ஸோ எப்பவுமே சேட்டனுடைய சைக்காலஜி என்னன்னா, நம்ம அறிவுக்கு எற்ற விதத்தில் நம்மளை தாக்குறது இல்லை. ரெண்டாவது, நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்த வைக்கிறது தான் சத்துருனுடைய தந்திரத்திலேயே மிகப்பெரிய தந்திரம். இந்த கண் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஏறி மிதிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த கண் திறக்கப்படாதனால அன்னாட நம்ம அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில அசம்பாவிதங்கள் அன்னாட நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் விபத்துகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்ப உறவுகளில் விரிசல்கள், இது எல்லாமே ஒரு டிமோனிக் இன்ஃப்ளூயன்ஸ், பிசாசின் கிரியைகளினால் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, நாம கர்த்தர் கூட இருக்க மாட்டேன்றோம். இதுதான் ப்ராப்ளம். சில நேரத்தில் நம்ம கர்த்தரை விட்டு விலகிறோம். உலகத்தில் புவியீர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. புவியீர்ப்பு சக்தி. அந்த புவியீர்ப்பு சக்தி என்ன அப்படின்னா, பூமியை நோக்கி அந்த வளிமண்டலத்திலிருந்து குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போயிட்டா நம்ம மிதப்போம், ஃப்ளோட்டிங் ஆகும். அதே சமயத்தில் அந்த வளிமண்டலம், காற்று மண்டலத்துக்கு கீழே நீங்கள் வரும்பொழுது இந்த பூமி டக்குன்னு உங்களை இழுக்கும். 2 மண்டலம் தான், ஒன்று வான மண்டலம், இன்னொன்று பூமியில் இருக்கிற மண்டலம். இந்த உலகத்தில் 2 போராடுகிற 2 எல்லைகள் உண்டு. ஒன்று, பரலோகம் எப்பவும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கும். தூதர்கள் அனுப்புறதும், நமக்காக திறப்பில் நிற்கிறதும், விடுதலை ஆகிறதும், சுகம் கொடுக்கறதும், இது உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ராசஸ். ஆனால் அதே சமயத்தில் சத்துருவும் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல், இப்போ கண்ணுக்கு தெரிகிற எதிரினா ரொம்ப ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நம்ம கண்ணை நம்ம கையை வச்சு குத்துறது நமக்கு தெரியாது. இது ஆதி ஆகமத்திலேருந்தே நடக்குது. ஆமென். என்னென்னு சொல்கிறான் 3ஆம் அதிகாரத்தில், பிசாசு ஏவாளிடத்தில் போய் வஞ்சிக்கும்படியான ஒரு வார்த்தை, உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்றான். நீங்கள் நன்மை தீமை அறிந்து எப்படி மாறிடுவீங்க? தேவர்களைப் போல நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு பக்கத்தில் சாகவே சாவீர்கள் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா மறைக்கப்பட்டுச்சு. 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்றார் ஆண்டவர், சாகவே சாவீர்கள் அப்படின்றார். ஸோ மரணத்தை மறைத்து தேவர்களைப் போல ஆவீர்கள் என்ற ஒரு சின்ன ஒரு ஏமாற்று வஞ்சிக்கிற வேலையை செய்கிறான். ஏவாள் அம்மையார் அங்கே வீழ்ச்சி அடைகிறாங்க. இது ஒரு சம்பவம். இப்படி நிறைய சம்பவத்தை சொல்ல முடியும். இப்போ என்னாகமம் 21 தாவீது தொகையிடும்படி சத்துரு ஏவியது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இட் இஸ் கால் என்னன்னா ப்ரொவோக்கிங், தூண்டுதல். தூண்டுதல் பேரில் நம்ம செயல்படுறோம். மனுஷ வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தானாக எழும்பி தானாக தன் வேலையை செய்வாங்க. பாருங்கள், சில ஆண்களை நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே சொல்ல வேணாம், அவங்களே எந்திரிப்பாங்க, வாக்கிங் போவாங்க, வருவாங்க, குளிப்பாங்க, ட்ரெஸ்ஸை மாட்டுவாங்க, வீட்டுக்கு தேவையானதை அவங்கக்கிட்ட போய் கருவேப்பிலை தீர்ந்துருச்சு, பச்சை மிளகா தீர்ந்துச்சுலாம் சொல்லவே வேண்டாம். அவரே கரெக்டாக வாங்கிட்டு வருவார், சமையல் சாமானை பார்த்துக்குவார், அவருக்கு யாருமே சொல்ல வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா இது சிஎன்சி மெஷின் மாதிரி, செல்ஃப் ஆட்டோமேட்டட் மெஷின். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆணுடைய வேலையை செய்வார். அதே மாதிரி பெண்களும் யாரும் சொல்ல வேண்டாம், அவங்களே காலையில் எந்திரிப்பாங்க, வாசல் தெளிப்பாங்க, வேலை செய்வாங்க, குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, பிள்ளைகளை அனுப்புவாங்க. அவங்களுக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் செல்ஃப் ஆட்டோமேட்டட். அவங்க செல்ஃப் எக்யூப்டு அப்படின்னு சொல்லலாம், தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர்கள். ஆனால் ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, யார், இந்த பழைய ஸ்கூட்ரு மாதிரி ஸ்டார்ட்டே ஆகாது, இல்லைன்னா பழைய கார், டெய்லி அவங்க கூட மல்லு கட்டணும், எந்திரிச்சு போராடி நல்லா தள்ளி அதுக்கப்புறம் சடனாக ஒரு அதை கியரை போட்டு அப்படி கிளச்சை விட்டிங்கனாக்கா திட்டுக்கு 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 திட்டுக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். இப்படி சில ஆண்கள் இருப்பாங்க. அன்னாட சொல்லணும், தலைக்கு குழி, தலைமுடி வெட்டு, சேவிங் பண்ணு, நீ இப்படி இரு அப்படி இரு,
டைமுக்கு போ, டைமுக்கு வா, இதை வாங்கிட்டு வா, மறந்துடாதேன்னு வீட்டில் சம்சாரம் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி லெக்சரர் மாதிரி லெக்சர் பண்ணாதான் இவர் செயல்படுவார். ஒரு பக்கம் நம்ம கண்ணை நம்மளே குத்த வைக்கிறது, தானா ஆவியில விழித்து கொள்ளுகிறவர்கள். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை உடனே அனலைஸ் பண்ணி இது ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அவன் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிச்சிடறான். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தானாக செயல்படாத ஆவியில் எழும்பாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க அடி வாங்கி உத வாங்கி வாழ்க்கையில் இழப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்குது புள்ள, அமேன் ஒய்ஃப்ட்ட போய் சொல்லுவார், ஏதோ நடக்குது, நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன், எல்லாம் நஷ்டமாகுது, நம்ம என்ன போய் ஜெபிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளத்தில் தோணும். போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஒரு தந்திரம். 1 நாளாகமம் 21 தாவீதை தொகையிடும்படி ஏவன உடனே அங்கே படை தளபதி போய் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு, இது உமக்கு சரியான காரியம் அல்ல ராஜா, தயவு செய்து இந்த காரியத்தை பரிசீலனை பண்ணுங்க. பைபிள் சொல்லுது, ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால், நல்ல வசனத்தை கவனிச்சிங்கன்னா புரியும், ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் அங்கே போகுது. எப்போ நான் ராஜா, நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிறார். நீ சொல்கிறத நான் கேட்குறதுக்கு இங்கே இல்லை, நான் சொல்கிறத நீ கேட்குறதுக்கு தான் இங்கே இருக்கிற. 2 விதமான அரசாங்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று, நான் சொல்கிறபடி மக்கள் வாழட்டும்னு சொல்கிற அரசாங்கம், இது சர்வாதிகாரம், இது பாசிசம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் அரசாங்கத்தை நடத்துகிறோம், மக்கள் தேவை எதுவோ அதை புரிந்து கொண்டு நடத்துகிறோம், இதுக்கு பேர் ஜனநாயகம். ஒன்று அவர்கள் தேவையை நம்ம பூர்த்தி பண்ணல, நம்மளுடைய விருப்பத்தின்படி நம்ம கொண்டு போகணும். அப்போது நல்ல அதிகாரிகள் நல்ல தலைவர்களை கர்த்தர் கொடுக்கும் போது நிச்சயமாக இந்த பிரின்சிபல் மாறி சரியான மக்கள் தேவைகள் குறைகள் தீர்க்கப்படும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில முடிவுகளை எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட வரோம். நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசிகளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, இவருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருதுன்னா இவர் முடிவு எடுத்துடுறார், ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிடுறார், ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறார், லோன் எடுத்துடுறார். லோன் எடுக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல. ஆமென். லோன் எடுக்கிறதுக்கு முன்னால் யார்கிட்டையுமே கேட்கறதில்ல. பாருங்கள், 2 குடும்பம் கல்யாணம் பண்ணோம். ஆமென். சம்பந்தம் வைக்கிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஆமென். அப்போ என்ன பண்ண முடியும்? சரி விரும்பிட்டா பிடிச்சிச்சு, சரி போய் பண்ணு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வில்லங்க கதையே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது, கிளைமேக்ஸு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஆமென். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வரும், ஐயா இந்த பாருங்கள் இப்படி பண்ணுறான் பையன், ஐயா பாருங்கள் பொண்ணு இப்படி பண்ணுது, இப்படி மாறி மாறி மாறி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதை கொஞ்சம் முன்னாலேயே பரிசீலனை பண்ணி ஜெபம் பண்ணால் நம்ம அதுலேருந்து மேற்கொண்டு வரலாம். இதுதான் இப்போ தாவீதுடைய தவறு என்னன்னா, முன்னாலேயே கலந்து ஆலோசித்து ஜெபித்து செய்யற காரியம் அந்த இடத்துல இல்லை. ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு என்ன அப்படின்னா, யுத்தத்துக்கு தொகையிட்டு பாருங்க. இப்போ தீர்க்கதரிசி வரார், யாரு? நாத்தான் தீர்க்கதரிசி வரார். சொல்றாரு, என்ன சொல்றார்? கர்த்தருடைய கரத்தில் விழணும். ஒன்று வியாதி, இல்லை எதிரிகளுடைய பட்டயம், ஒன்று பின்தொடரணும், இல்லை பஞ்சம். இந்த 3ல் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுங்க. 4வது ஆன்சர் கிடையாது. ABC தான் இருக்கு, D இல்லை. இங்கே நல்லா கவனிச்சுக்குங்க. எங்கே போய் நம்ம எப்படி முடிவு எடுக்கணும்? கண் திறக்கப்பட்டவனுக்கு கண் திறக்கப்படாதவனுக்குள்ள அறிவு தான். ஆமென். ஆனால் கண் திறக்கப்படாத போது தாவீது எடுத்த முடிவு மாதிரி கண் திறக்கப்பட்ட போது எடுக்கலை. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் விழுவோம். நல்லா கவனிங்க, டீன்ற ஆப்ஷனே அங்கே கிடையாது. கர்த்தரே பார்த்து ஒரு முடிவு எடுக்கட்டும், கர்த்தரே பார்த்து ஒரு முடிவு. இப்போ உங்களுக்கு சில விஷயத்தில் பிரச்சனையில் தீர்வே வராமல் இருக்கும், ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுறீங்க, முடிவே வரல, எப்படி பாஸ் இதுக்கு போராடிக்கிட்டே இருக்கிறதா என் வாழ்க்கையில் அப்படின்னும் போது நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, உட்கார்ந்து விசாரிங்க. ஆண்டவரே, ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் இது குடும்பத்தில் நடந்துச்சு, ஏன் இது என் கணவருடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு வேலை கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குற்றம் பண்ணி சிக்கின பிறகு லாயரை தேடுறான், வியாதி வந்த பிறகு டாக்டரை தேடுறான். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஃபைனல். நமக்கு ஆப்ஷனே இருக்கக்கூடாது. தெர் இஸ் நோ ஆப்ஷன். ஆப்ஷன் மீன் இன்னொரு மாற்று வழி அப்படின்றதே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேறொரு மாற்று வழி இருக்கக்கூடாது. தந்திரங்கள் இது ரொம்ப முக்கியம். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? தாவீதை வச்சே, தாவீது மூலமாகவே
தாவீது எந்த தேசத்தை நேசிச்சாரோ, தாவீது எந்த மக்களை நேசிச்சாரோ, தாவீது எந்த மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தாவீதை கர்த்தர் ராஜாவாக்கினாரோ, அதுலேயே 70,000 பேர் சாகிறதுக்கு ஒரு தாவீதே காரணமாக மாறுறார். இதுதான் தன் கையை வச்சு நம்ம கண்ணை குத்துற வேலை. சேட்டானுக்கு நோவருக்கு கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து அனுப்புகிற வேலை யார் கையில் இருக்குது? விசுவாசி கையில் இருக்குது. இந்த பெரும்பாலான ஆவிகள் கிரியை செய்கிறது இந்த வாயால். அதனால தான் நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, யாரால் கெட்டேன்னா நோரால் கெட்டேன், தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு. பேசுகிறத நிறுத்திடணும், அமைதியாயிடணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துடணும். இங்கே பாருங்கள், ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா, நீங்கள் 2 கொரிந்தியருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிக்கணும். இதை பவுல் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறாரு. பட் இதற்குள்ளே இருக்கிற ரகசியத்தை இன்றைக்கி நிறைய பேர் புரியாமல் இருக்கீங்க. அதனால் இதை சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் கண்கள் திறக்கப்படணும். கொரிந்து சபைக்கு வரும்போதே அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இன்னொரு முறை நான் கொரிந்து சபைக்குள்ளே வரேன்னா துக்கத்தோடு வரக்கூடாதுப்பா. எப்படி வரணும்? துக்கத்தோடு வரக்கூடாது அப்படின்னு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். அப்படின்னா ஏன் துக்கத்தோடு வரக்கூடாதுன்னு எழுதுகிறாருன்னா, ஒரு ஊழியக்காரன் சபைக்குள்ளே வரும்போது துக்கத்தோடு வரக்கூடாது. சில விசுவாசிக அதிருப்தியாளர்கள் சில சபைக்கு போகிறத விட்டு சபைகள் மாறி வருவாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், ஏன் ஐயோ அந்த சபையில் எனக்கு உள்ளே போன சமாதானம் இல்லை, அந்த பாஸ்டர் கூட எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, அந்த குடும்பத்தோட பிரச்சனை, இவங்களே சம்மந்தம் வச்சு இவங்களே பேசி இவங்களே கல்யாணம் பண்ணி இவங்களே சண்டை போட்டு இவங்களே மொய் வச்சு இவங்களே கோர்ட்டில் கேஸ் போட்டு இவங்களே திரும்பி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஜெபத்திலையோ தரிசனத்திலையோ ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்ய மாட்டாங்க. இப்போது துக்கத்தோடு வரக்கூடாது. எத்தனையோ ஊழியர்கள் சபைக்குள்ளே போகும்போதுன்னு இன்னைக்கு என்ன நடக்குமோ, எப்போ இந்த சபை உடையுமோ, எப்போ இந்த மக்கள் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஊழியத்தை நாசம் பண்ணிடுவாங்களோன்னு பயத்தோடு நுழைகிற ஊழியர்கள் இருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த புல்பிட்டுக்கு வரும்போது அந்த தேவ மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த வைராக்கியம், கிறிஸ்துவுக்குள்ளே அவன் நல்ல வார்த்தைகளை கொடுக்கணும், ஜெபிக்கணும், இன்னைக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் வருவார். ஆனால் இங்கே வந்த உடனே அப்படியே புஷ்ஷுன்னு ஆகிடுவார். ஏன்னா இந்த விசுவாசிகளுடைய முகத்தை பார்த்த உடனே ஏறின அபிஷேகமெல்லாம் இறங்கிடும். அப்படியே இன்னைக்கு சபை முடிஞ்சு இது என்ன பண்ணுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். விசுவாசிகள் மட்டும் சந்தோஷத்தோடு வரக்கூடாது, ஊழியர்கள் எப்படி வரணும்? அப்போ கொரிந்து சபையில் என்னமோ நடக்குது. அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை துக்கப்படுத்துதினால் என்னாலே துக்கமடைந்தவனை அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது நீங்கள் துக்கப்படும்படி நான் எழுதலை, நீங்கள் சந்தோஷப்படும்படியே எழுதுறேன் அப்படின்னு. அங்கே யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான், ஏடா கூடமாக கொரிந்து சபையில் ஒரு வேலை பண்ணியிருக்கிறான். அவன் பண்ணவன் என்ன பண்ணா அப்படின்றது அங்கே பெருசாக அவர் விளக்கி சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமென், 4ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா புரியும். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்களுக்கு எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பர்டிகுலர் பர்சன், கொடையிற பர்சன் இருக்கிறான் உள்ளுக்குள்ள. எல்லா சபையிலும் இருப்பான். அந்த மனுஷனை என்ன பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாது. எல்லாத்துலேயும் முன்னால் இருப்பார், எல்லாவற்றிலும் முன்னால் கேள்வி கேட்பார், எல்லாவற்றிலும் நல்லவர் போல இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவார், சைலண்ட்டாக ஒரு கன்னிங் மைண்டோட அந்த சபைக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருந்துக்கிட்டு இருப்பார். இது ஒரு பெரிய வியாதி, இது ஒரு பொல்லாத ஆவி. இது நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. சபையில் உங்களால் யாருக்கும் எந்த துக்கமும் வரக்கூடாது, இந்த முடிவோடு போங்க. இன்னைக்கு பெரும்பாலும் சபைக்குள்ளே வர விசுவாசிகள் திடீர்னு சபையை கட் பண்ணிவிட்டு வேறு சபைக்கு போனதுக்கு காரணம் என்ன? நம்ம சபையில் இருக்கிற மக்கள் திடீர்னு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? சில குடும்பங்கள் சபையை விட்டு வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? யாரோ ஒருத்தர் அவங்க மனசை துக்கப்படுத்துவாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு. ஒன்று ஜாதியின் பெயராலே, மதத்தின் பெயராலே, இனத்தின் பெயராலே, மொழியின் பெயராலே,
அல்லது வருமானம், பொருளாதார வசதிகளின் பெயராலே ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள துக்கப்படுத்துகிறவங்க அந்த உள்ளே இருப்பாங்க. சார், சும்மா சபை கலையாது. புது குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வரார் உள்ள. அதை விட ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா சபையை விட்டு வெளியே போகுது. இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே இப்போ வெளியில் இருக்கிற ஒருத்தனை வச்சு சபையை உடைக்கிறதுல பிசாஸ் அந்த ட்ரெண்டெல்லாம் மாற்றிட்டான். இப்போ சபையை உடைக்கணும் அப்படின்னாலே நம்ம கை, அதுதான் முதலே சொல்லிட்டேன், நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துறது, இதுதான் மேட்ரு. ஆமென். கொரிந்து சபையை டிஸ்டர்ப் பண்ணுறது யாருன்னா, ரோமாபுரி சபையில் இருக்கிறவன் போய் கொரிந்து சபையை டிஸ்டர்ப் பண்ணல. எபேசு சபையில் இருக்கிறவன் போய் கொரிந்து சபையை டிஸ்டர்ப் பண்ணல. கொரிந்து சபைக்குள்ளே இருக்கிற ஒருவனே கொரிந்து சபைக்கு துக்கத்தை உண்டாக்குறான். இவர் பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அப்பா, துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒரு வழியே எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான், எல்லார் மேலேயும் நான் பார சுமத்தில், அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான தண்டனை. அப்போ ஏதோ வாங்கியும் கட்டிக்கிட்டான். கண்டிப்பாக தேவனுடைய திருச்சபையை கலைச்சா, தேவனுடைய ஐக்கியத்தை உடைச்சா, தேவ சமூகத்தில் தேவனால் இணைக்கப்பட்ட உடன்படிக்கையை, குடும்பத்தை, அது எந்த ரூபத்தில், எந்த வடிவில், எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு ஊழியம், ஒரு சபை அல்லது ஒரு குடும்பம் உடையது அப்படின்னா அதுக்கு துக்கம் உண்டாக்கினவர்களுக்கான தண்டனை நிச்சயம் சபைக்குள்ளேயே அவங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக ஒருத்தரை பற்றி குறை பேசிடுறீங்க. பாவம், அந்த அக்கா சரியில்லை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, அந்த பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறீங்க, அந்த ஐயா சரியில்லை, அந்த அக்கா சரியில்லை. பார்த்துட்டு முடிவு பண்ணுறது. ஃபஸ்ட் யாரும் யாரை பற்றியும் கிரிட்டிசிசம், குற்றப்படுத்தி குறை சொல்கிறத நிறுத்திடுங்க. குற்றப்படுத்தி குறை சொல்கிறத நிறுத்திடுங்க. ஏன்னா அது பிசாசனுடைய செயல். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாக இருக்குது இல்லையா? 12ஆம் அதிகாரத்தில், இரவும் பகலும் சகோதரர்கள் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு பிசாசானவன் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். அப்போ அக்யூசிங் அப்படின்றது இட்ஸ் டெமானிக். சரி, குற்றப்படுத்தாமல் என்ன பண்ணலாம் பாஸ்டர் அப்படின்னா, சில நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். சில பிரச்சனையை கணவர் பண்ணுறத சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனையாக ஆகுது, கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னால் அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்போது குற்றப்படுத்தாமல், மனசு காயப்படுத்தாமல் ஒருத்தர்கிட்ட பேசுறது எப்படின்னு கற்றுக்குங்க. எப்படி ஒருத்தரை காயப்படுத்தாமல் நம்ம பேசுறது, எப்படி ஒருத்தரை துக்கப்படுத்தாமல். சபைக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. சபைக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வந்தால், இங்கே பாருங்கள், ஒன்று துக்கத்தோடு வந்தார். இப்போது 1 தெசலோனிக்கேயர் 2:18 பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு போகும்போது சாத்தானும் தடை பண்ணினான் அப்படின்னு வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொருத்தரும் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். நல்லா கவனிச்சுக்கிங்க. ஒரு ஊழியக்காரன் சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கே தடை இருக்குதுன்னா, அவன் அந்த பலிபீடத்தில் நின்று எப்படி ஊழியம் பண்ணி அந்த சபையை வளர்த்த முடியும்? யோசிச்சு பாருங்க. பவுல் மாதிரி ஜெபிக்கிற ஒரு மனுஷன், பவுல் மாதிரி ஊழியம் பண்ணுற ஒரு மனுஷனை அடையாளப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு மகிமையாக ஊழியம் பண்ண ஒரு ஊழியர். ஆனால் அவரே பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறார். என்னன்னு, நாங்கள் வரலான்னு நினைச்சாலும் எங்களுக்கு இந்த பட்டணத்தில் இந்த சபையை விசிட் பண்ண முடியல, இந்த பட்டணத்துக்குள்ளே எங்களால் நுழைய முடியல. ஊழியக்காரே வர்றதுக்கு தடை இருக்குதுன்னா, நீங்கள் வர்றதுக்கு அதை விட பெரிய தடை இருக்கும் கண்டிப்பாக. அப்போ ஊழியக்காரன் அந்த போராட்டத்தை ஜெயிச்சாதான் ஊழியம் பண்ண முடியும். அதே மாதிரி விசுவாசிகளும் அந்த போராட்டத்தை ஜெயிச்சாதான் ஆராதனையில் பங்கெடுக்க முடியும். அப்போது விசுவாசிகள் சாதாரணமாக சபைக்குள்ளே வர முடியாது, ஊழியக்காரரும் சாதாரணமாக வர முடியாது. ஒரு பெரிய யுத்தத்தை கடந்து தான் ஒரு வாரமும் உங்கள் தேவ மனுஷன் பலிபீடத்துக்கு முன்னால் வர முடியும். ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஒரு யுத்தத்தை கடந்து தான் உங்கள் கிராமத்துக்குள்ளே போய் நீங்கள் ஊழியத்தை பண்ண முடியும். ஒரு யுத்தத்தை, ஒரு போராட்டத்தை கடந்து தான் உங்கள் திருச்சபையில் போய் நீங்கள் நிற்கவே முடியும். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஊழியக்காரர் வெளியில் இருக்கிற பிரச்சனையை பார்ப்பாரா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்ப்பாரா, விசுவாசி சபையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குமா, வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குமா, வேலையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கும். இதுதான் இன்னைக்கு சபை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது தங்கச்சி தம்பி. ஆனால் பாட்டு எப்படி தெரியுமா பாடுவோம்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. பாட்டெலாம் சூப்பராக பாடுறோம்.
அருமையான பாட்டு. ஆனால் ஒருத்தரை மன்னிச்சுமா, ஒருத்தரை ஏற்றுக்கணும். பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் மன்னிச்சிட்டேன். ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியை அவன் துக்கம் உண்டாக்கினாலும் அவனை மன்னிக்கணும். அதே மாதிரி ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனையோ அல்லது விசுவாசியோ எந்த துக்கம் உண்டாயிருந்தாலும் அவங்கள மன்னிக்கணும். அப்போ தான் சபை பெருகும், அப்போ தான் ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். இன்றைக்கி கொரியாவில் இருக்கிற எழுப்புதலை போல நம்முடைய சபை லட்சங்களை கடக்கணும் அப்படின்னா கான்ஃப்ளிக்டை டோட்டலாக கட் பண்ணணும். அல்லேலூயா. ஐ எம் சாரி டு சே திஸ் வேர்ட். இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆண்களுக்குள்ள கூட அவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட், ஆண்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன கசப்புகள் வருது, எனக்கு புரியுது. பார்க்கிங் பண்ணுற இடத்துல போய் நின்னாலே தெரியும். அவங்கவுங்க அவசரத்தில் பார்க்கிங் பண்ணுவீங்க, நீங்கள் போடலான்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து குறுக்க போட்டுட்டு போயிடுவார். ஆமேன், இருக்கட்டும் அடுத்த வாரம் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்குள்ள சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட். ஆனால் ஜென்ஸுக்குள்ளே வர கான்ஃப்ளிக்ட்லாம் ஒரு பெரிய பிரச்சனையால் எல்லாம் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த லேடிஸ்குள்ளே வர்ற, பெண்களுக்குள்ளே வர கான்ஃப்ளிக்ட் இருக்குது பாருங்க, அது என்ன தண்ணியை ஊற்றி ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு ஃபயர் அடித்தாலும் அது அணைய மாட்டேனுது, பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆமேன். வந்தமா, ஆராதிச்சுமா, ஜெபிச்சுமா, மெசேஜை கேட்டோமா, விடுதலை ஆனமா. இதில் ஒரு பெரிய என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு தர்ம சங்கடம் என்னன்னா, விடுதலை ஊழியத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும், இது உழுகுதான் உழுகலையா, உழுகுதான் உழுகலையா. அட உழுகாத பிசாசு நிறைய நின்றுட்டு போகுது, அதை பற்றிலாம் அவருக்கு கவலையே இல்லை. ஒரு ஆவி விழுகிறத பார்த்துட்டா அதை போய் வெளியில் ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு செம்ம டெலிவரன்ஸ் அந்த பொண்ணுக்கு, என்ன பண்ணுச்சோ தெரில. இது நீங்கள் ஒரு குழந்தைக்கு முன்னாடி அடுத்த நாள் உங்கள் பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட பேசாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, அந்த பகை அடுத்த தலைமுறைக்கு வளருது. இப்போ நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இப்போ கல்லறைக்கு போயிடுவோம். ஆனால் உங்கள் பிள்ளையும் அந்த பிள்ளையும் எவ்வளோ வருஷம் இருக்க போகுது? இன்னும் ஒரு 30 வருஷம் தொடரப்போகுது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? இந்த பகையை வளர்த்து விட்டுட்டு போயிட்டீங்க. அது என்ன அர்த்தம்னா, நாங்கள் தான் முடிவு பிடிச்சி அடிச்சுக்கிட்டோம், எங்கள் அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கல, அடுத்த தலைமுறை கட்டையில் அடிச்சுக்கணும், துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவை உருவாக்கிட்டு போயிடுறீங்க. டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஆமேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சபை உடையுது. நான் பல சபைகள் போகிறேன், பல திருச்சபைகளில் பேசுகிறேன், பல ஊழியர்களுடைய வளர்ச்சியை பார்க்குறேன், பல சபைகளுடைய வீழ்ச்சியும் பார்க்குறேன். இதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, ஊழியர்கள் ஒரு பக்கம் துக்கத்தோடு உள்ளே வராங்க, இன்னொரு பக்கம் விசுவாசிகளும் ஒருவருக்கு ஒருவர் துக்கத்தோடு இருக்கிறாங்க. இந்த துக்கம் நீங்கிருச்சு அப்படின்னா சபைக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி, சபைக்குள்ள ஒரு சந்தோஷம், சபைக்குள்ள சந்தோஷம், குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரிவைவல்கெல்லாம் கத்த வேண்டாம். முழங்கால் படியிட்டாலே ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தர் குவித்து விடுவார். தாழ்மையான வேண்டுகோள், யாரை பற்றி பேசாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனசுக்கு எதாவது தவறாக படுதா அதுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. சில வாலண்டியர்ஸ் கடுமையாக பேசிடுவாங்க, இது சாபம், இதுக்கு துக்கம் உண்டாக்கினவனுக்கு துக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவன் துக்கத்தில் அவன் அழிந்து போகாதபடிக்கு அவனுக்கு மன்னிச்சு ஆறுதல் பண்ணுங்க. இதுதான் ஊழிய வளர்ச்சிக்கான அடுத்த கட்டம். துக்கம் வந்துச்சு, துக்கத்தை உண்டாக்குனாரு, ஆனால் அந்த துக்கத்தை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, மன்னிச்சு அவனுக்கு ஆறுதல் செய்யுங்கள். ஹோட்டலில் போய் ஒருத்தன் சாப்பிட்றான், இட்லி சரியில்லை, சாம்பார் சரியில்லை, என்னையா அப்படின்னு சண்டை போடுறான். எனக்கு இப்போ ரொம்ப பயம், எவனை பார்த்தாலும் உடனே வீடியோ எடுத்து ரீல்ஸில் போட்டுருவான். அந்த ஓனரும் அந்த மேனேஜரும் என்ன திரும்ப சொல்லுவார், சார் வேறு இட்லி வேணால் கொடுத்துறேன் சார், சாம்பார் வேணால் வேறு கொடுக்குறேன் சார், சார் மன்னிச்சுக்கிங்க, பரவாயில்ல சார், அடுத்த முறை சரி பண்ணிக்கிறேன். ஒரு ஓனர், அவ்வளோ பெரிய கடை வச்சு நடத்துகிற ஓனர் இறங்கி போகிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா எதுக்கு தெரியுமா? அவனுக்கு பயந்தல்ல. புரியுதா? என்னன்னா, நம்ம நடத்திட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்து மேலே கெட்ட பேர் வராமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஓனர் இவ்வளோ கஷ்டப்படுறார். அப்போ சபை கர்த்தருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நம்ம சிந்த கிடையாது, முழு ரத்தத்தையும் சிந்தி சபையை மீட்டெடுத்தவர் நம்ம பரிசுத்த ஆவியான தேவன் இயேசு. ஆமென். அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கார், அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த ஆட்டு மந்தையை மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ ஊழியக்காரர்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இரு.
அப்போது சில நேரத்தில் பாஸ்டர் சொல்கிறார், இவங்களோட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க, அப்படிப்பட்ட ஆட்களை கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்குங்க அப்படின்னு. உடனே பாஸ்டருக்கு இவரை பிடிக்குது, பாஸ்டருக்கு அவருக்கு பிடிக்கல. 2 குரூப் வரும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. ஆமென். ஒன்று பாஸ்டருக்கு ஃபேவரான டீம், இன்னொன்று பாஸ்டருடைய எதிரான டீம். என்ன பேசினாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும். அந்த கூட்டத்துடைய வேலை என்னன்னா, நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக என்ன பிரசங்கம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாலும் போகும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போகும். ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க, குறை பேசுறது, குற்றப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆறுதல் செய்யுங்க. முடிஞ்சால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்வ் பண்ணுங்க, முடிஞ்சால் ஒருத்தரை மன்னிங்க, முடிச்சா ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தவர் சொல்றாரு பாருங்க, ஆமென், உங்கள் அன்பை காண்பீங்கன்னு சொல்லிட்டு கீழே எழுதுறார். 11ஆம் வசனம் தான் ஹைலைட்டடான வசனம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். நல்லா கவனிங்க. அப்ப துக்கம் உண்டாக்கினவன் சாத்தானுடைய ஒரு ஏஜென்ட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சத்துருடைய ஏஜென்ட். அவர் ஏஜென்சி எடுத்திருக்கிறார். ஊழியர்களை பற்றி குறை பேசுறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது சேட்டானிக் கிங்டம்ல இருக்கிற அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. ஆமென். நம்ம எப்படி 5 ஊழியர் சொல்கிறோம், அப்போஸ்தலர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி அப்படின்னு. அதில் எதிராளி, குற்றம் சாட்டுகிறவன், பொல்லாப்பு செய்கிறவன், இல்லையா, தீமை விதைக்கிறவன், இப்படி அவனுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஊழியத்தில் அவங்க செய்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, எது செஞ்சாலும் பரவாயில்ல, மன்னிச்சிரு, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கசப்பை வளர விட்டு, பகைய வளர செய்து, அது விரோதத்தை உண்டாக்கி, அது ரிவெஞ்ச் மோடுக்கு மாறி, அது எதிர்த்து கிரியை செய்கிற மாதிரி மாறிடும். கடைசியில் நீங்கள் அவங்கள பற்றி சொல்ல, அவங்க இவங்கள பற்றி சொல்ல, இவங்க அவங்கள பற்றி சொல்ல, அவங்க இவங்கள பற்றி சொல்ல, அந்த 2 குடும்பமும் அல்லது அந்த கணவன் மனைவியும் பிரச்சனை. இது வீட்டுக்கு பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும், சபைக்கு பொருந்தும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். இது சேட்டானுடைய தந்திரம். என்ன தந்திரம்? சபைக்குள்ள பிளவை கொண்டு பிரிவினையை கொண்டு துக்கத்தை கொண்டு அந்த தரித்திரத்தை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து. நல்லா கவனிங்க. அவன் நல்லா ஆவியில் வளர்ந்து வருவான், நல்ல ஊழியத்தில் வளர்ந்து வருவான். அந்த தம்பி அவனை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி போட்டு உடச்சி கடைசியில் பார்த்தா நீங்களும் அதை செய்ய மாட்டீங்க, அவனும் அதை செய்ய மாட்டான். இதுதான் நடக்கும். நல்லா கவனிங்க. ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி, இந்த ஒன்றில் இந்த புல்பீட்டை தொடச்சி வைக்கிற வேலைன்னு வச்சுக்கோங்க. தொடச்சிட்டு இருக்கிறவனை போய் எதையாவது ஒன்று சொல்லி கெடுத்து விட்டுட்டு, சரி அவன் விட்டுட்டு போனால் நீங்கள் செய்வீங்க, நீங்களும் செய்ய மாட்டீங்க, அவன் கூடயே சேர்ந்து நீங்களும் போயிடுவீங்க. அதுதான் பிரச்சனையே. அந்த வேலை செய்யாமையே நிற்கும், அந்த வேலை பெண்டிங் ஆகும் ஊழியத்தில். இதுதான் ஒரு ஊழியக்கார ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சிலேயே மிகப்பெரிய சேலஞ்ச். ஒன்று, நீ செய்யணும், செய்கிறவங்களை என்கரேஜ் பண்ணணும். சிலருக்கெல்லாம் பிறர் வளர்றதே பிடிக்கிறது இல்லை. இப்போ தான் சபைக்கு வந்தால் அதுக்குள்ளே பாட ஆரம்பிச்சிட்டாளா, இப்போ தான் அந்த பையன் வந்தான் அதுக்குள்ளே கீபோர்டு வாசிக்கிறானா, இப்போ தான் அந்த பையன் வந்தான் அதுக்குள்ளே பாஸ்டர் ஆயிட்டானா, ஊழியக்காரன் ஆயிட்டானா. அவன் வந்தா என்ன, அவன் பாஸ்டர் ஆனா, பாடினான்னா, ஆராதிச்சா என்ன? ஆமென். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை. ஒரு சில விசுவாசிகள் எப்போ வளருவாங்க தெரியுமா? ஒரு சில விசுவாசிகள் உடனே வளருவாங்க, கடன்னு வளருவாங்க, மெய்ப்பனுடைய பராமரிப்பில் இருக்கிறவங்க. ஒரு சிலர் 2 வருஷம் கழித்து வளருவாங்க, ஒரு சிலர் 3 வருஷம் கழித்து வளருவாங்க. இந்த வளர்ச்சியை தடுக்காதபடி பவுல் எழுதுறாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அப்போ சேட்டான் தான் கொரிந்து சபையில் துக்கம் உண்டாக்குனவனை எழுப்புறான். சேட்டானுடைய திட்டம் என்னன்னா, துக்கம் உண்டாக்குனவனை எழுப்பிட்டா சபை உடஞ்சிரும், இவங்க எல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சான். பவுல் கண்டுபிடிச்சு, ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டதுனால பவுல் கண்டுபிடிச்சு, நீ நாங்கள் சண்டை போட்டு அடிதடி பண்ணி பிரிவோன்னு நினச்ச, நாங்களும் அன்பினால் மன்னிச்சு ஒருத்தரை மறந்து கட்டி தழுவி நாங்கள் இணைஞ்சிட்டோம். உனக்கு இங்கே இப்போ ஜோலி இல்லை, உனக்கு நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், கிளம்பு முதல்ல அப்படின்ட்டார். உங்கள் கையெடுத்து உங்கள் கண்ணை குத்த நினச்ச சாத்தானுடைய தந்திரத்தை சிம்பிளாக ஒரு தேவ மனுஷன் உடைச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரணும். இன்றைக்கி இந்த போராட்ட தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும். பலவிதமான சூழ்ச்சிகள் இருக்குது. இன்னும் நிறைய பேசலைனா ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை மட்டும்தான் பேசியிருக்கேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கிரியை செய்வார். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம நிறைவு செஞ்சிடுவோம். இது முக்கியமான தருணம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற தருணம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி Thank you Lord. Hallelujah. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, குறை சொல்றதை நிறுத்திட்டேன்ப்பா, குற்றப்படுத்துறதை நிறுத்திட்டேன்ப்பா, தவறா பேசுறதை நிறுத்திட்டேன்ப்பா, இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ மை காட், உங்க பிரசன்னம் உங்களை நிரப்பிக்கிட்டு இருக்குது. இந்த காலை வேளையில உங்க இருதய பர்டன் எல்லாம் லகுவா மாறுது. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியில் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழும்புகள் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், கரங்களை உயர்த்தி அந்த பிரசன்னத்தை உணர்ந்து இந்த காலை வேளையில பேசுறதை நிறுத்திட்டு துதிக்க ஆரம்பி, பேசுறதை நிறுத்திட்டு குறை சொல்றதை நிறுத்திட்டு ஜெபிக்க ஆரம்பி. தங்கச்சி, தம்பி, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர், எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். அப்படி ஆராதிங்க. Thank you. தேவ பிரசன்னம், இன்னும் துதிப்பேன். காயங்கள் மறைகிறது. மன்னிங்க, ஒருத்தரை மன்னிங்க, விடுதலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்,